ஆஹா, நீங்க எப்போ வந்தீங்க? வாங்க உள்ள உட்காரலாம். வாங்க பாசனா, வாங்க. என்ன விசேஷம்? இது நம்ம தங்கியிருந்த வீட்டோட பத்திரம். இதை வச்சுக்கிட்டு 4 லட்ச ரூபாய் கடன் வேணும். முன்னாடி இந்த பாஸ் எப்படி இருந்தேன்னு தெரியும்ல. கிண்டல் பண்ணாத, நாங்க ஒன்றும் சும்மா கேட்கல. அட, நான் கிண்டல்லாம் பண்ணல. இங்க பாருங்க பாசியனா, வீடோட பத்திரத்தை வாங்கி பீரோல வச்சு பூட்டிக்கிட்டு கேட்கிற காசை கொடுக்குற காலம் இருந்துச்சு முன்னாடி. ஆனா இப்போ காசு வேணும்னா அது பத்தாது, செக்கு வேணும். வயசு பொண்ணுங்களோட செக்கு. யாருக்கு காசு வேணுமோ அவங்களுடைய தங்கச்சியோ பொண்டாட்டியோ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க செக்கு கொடுக்கணும். இங்க இருந்து காசு வாங்கிட்டு போற எல்லாருமே சந்தோஷமா போவாங்க. திருப்பி கொடுக்க சொன்னா திரும்ப வாங்க போனா வாங்கினவனும் இல்ல, கொடுத்த அட்ரஸும் இல்ல. அண்ணன் இங்க இல்ல, அண்ணன் இங்க இல்லன்னு சொல்றத தவிர அந்த அண்ணன் எங்க இருக்காங்கன்னு எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். இங்க பாருங்கண்ணே, அதுக்கு ஒரு மாற்று வழிதானே இந்த செக்கு. இப்படி ஒரு செக்கு எங்க கஸ்டடியில் இருந்துச்சுன்னா யாரும் அண்ணன் வீட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதேதான். ஆனா நான் பாசனா கிட்ட இருந்து எதுவும் வாங்க போறதில்ல. இந்தாங்க 4 லட்சம். இதை இப்போ நான் எடுத்துட்டு போறேன். ஆனா மதியத்துக்குள்ள செக்கு வந்துடும். நீங்க சொன்ன மாதிரி பொண்ணோட செக்கு. காசு எதுக்கு கேட்டாங்க தெரியுமா? ஏதாவது பிசினஸ்க்கா இருக்கும். இல்ல, கல்யாணத்துக்கு. சாலினியோட கல்யாணத்துக்கு. உனக்கு எப்படி தெரியும்? ஊர்ல எல்லாருமே பேசிக்கிறாங்க, பாஸ் அண்ணன் தான் இந்த கல்யாணத்தை நடத்த போறாங்கன்னு. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இன்னும் தெரியவே இல்லை. கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன? என்ன பார்த்தாலே உன் முகம் ஏன் இப்படி வாடி போகுது? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இங்க பாரு, அளவுக்கு அதிகமான அழக கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரு. ஆனா நீ இப்ப பண்ண போற விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் வருத்தமா இருக்கு. உனக்கு கல்யாணமாக போதாமே. நல்ல குடும்பத்துல இருக்க பொண்ணுங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களா? சொந்த அண்ணனை கொண்டவன் பண்ணி வைக்கிற கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு அவ கழுத்தை நீட்டுவாளா? என்ன நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையா? பாசி உனக்கு பிராயச்சித்தமா பண்ற கல்யாணம் தான் இது. நீ எதுக்காக அதுக்கெல்லாம் சம்மதிச்ச? உன் சூழ்நிலை அப்படின்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? ஒரு ராணி மாதிரி உன்னை பார்த்துப்பேன். அந்த ஆசையை இங்கேயே மறந்துடு. எதுக்கு எடுத்தாலும் அவசர புத்தி, இதுதான் உன் பிரச்சனை. இங்க பாரு, நீ என்னோட கடனாளி, அதை மறந்துடாத. அப்புறம் நீ நல்லா யோசிச்சு பாரு. எந்த குறையும் இல்லாம உன்னை நான் பாத்துக்கிறேன். கையை எடுடா. எடுக்கலன்னா என்ன பண்ணுவ? முன்னாடி ஒரு தடவை தொட்டிருக்க, அப்போ நீ சிரிச்ச. என்கிட்ட பணம் வாங்கும் போது இந்த ராஜேந்திரன் சிரிச்சா. என்ன மச்சான், கையை பிடிச்சி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வளையலுக்கு அளவு பார்க்குறீங்களா? மனசுக்குள்ள சல்மான் கான் மாதிரி நிற்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கியோ? வண்டியில் இருங்க, வீட்டில் விட்டுறேன். இன்னும் கோவம் தேர்ல போல் இருக்கே. நீ என்னடி கோவமா இருக்க? சொன்னது கேட்கலையா? தனியா போற பொம்பளை பொண்ணு மிரட்டி இருக்கீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஏன் இஷ்டம் போறத நான் இருப்பேன். உன்னால இருக்க முடிஞ்சாகிற, இல்லைன்னா போயிடு. உன் அண்ணன் இருக்கான்ல, அவன் பார்த்து பாரு. அதுல என்ன சந்தேகம்? அன்னைக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்பதான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுது. உனக்கு என்ன புரிஞ்சுது? எதுவும் புரியாது. உனக்குன்னு இல்ல, யாருக்கும். இனி என்னத்தை சொல்லி உங்களை நம்ப வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல.
இந்தாங்க. அம்மாடி, இந்த கல்யாணத்தை நடத்துறது நாங்க தான், இந்த ஊர்ல இருக்கிற மக்கள். வேண்டாம் சார். என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க பொய் சொல்லாதீங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னேன். காசு கடன் வாங்கினதெல்லாம் உண்மைதான். ஆனா பாஸ் வாங்கலன்னா ராஜேந்திரன் கிட்ட ஏன் செக் தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, நாங்க நல்ல நிலைமையில வாழ்ந்தவங்க. அப்பாஸோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க குடும்ப சூழ்நிலை மாற ஆரம்பிச்சது. அவங்க அப்பா இறந்த கொஞ்ச நாளிலேயே அப்பாஸ் ஒரு கேஸ்ல குற்றவாளி ஆயிட்டான். இப்போ ஊர் முழுக்க கடன். அந்த ராஜேந்திரனுக்கும் கடன் கொடுக்கணும், பல லட்சம். ராஜேந்திரன் சாலினியோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் அவன். அது உங்களுக்கு நல்லா தெரியும்லம்மா. அதனால தான் பிடிவாதம் பிடிக்காதீங்கன்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு நாங்க உங்களை வற்புறுத்துறோம். அப்பா இந்த மண்ணில் தான் இறந்து போனான். அதுக்கு ஒரு விதத்துல நாங்க எல்லாரும் தான் காரணம். அதுக்கான நன்றியா இதை நாங்க செய்யறோம்னு நினைச்சுக்குங்க. முடியாதுன்னு மட்டும் நீ சொல்லாதம்மா. ஷாலினி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் வேண்டாம், நான் எதுவும் கேட்க விரும்பல. அப்புறம் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத. எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அதை தவிர மாதவன் சாரும் லக்ஷ்மியும் சேர்ந்து பேசி சம்மதிக்க வச்சுட்டாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. அப்புறம் நீங்க கடனா வாங்கி கொடுத்த என்னோட வரதட்சணை காசு அதை நான் கொடுத்துருவேன். உங்க கையால உதவி கிடைச்சதுன்னா முஸ்தபாவோட ஆத்மா அதை ஏத்துக்காது. முஸ்தபாவோட ஆத்மா துடிச்சிடும். இல்லை ஷாலினி, முஸ்தபாவோட ஆத்மா அதில் சந்தோஷப்படும். காரணம் நான் இல்லை, அவனை கொன்னது. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க முஸ்தபாவை கொன்னது நான் தான். இல்லை, முஸ்தபா செத்தது அது அது ஒரு உயிர் தியாகம். எங்கேயாவது போய் பொழைச்சுக்கடா. உன் தயவு எனக்கு தேவையில்லை. ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் வெளியில போகணும். உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? அதுக்கப்புறம் என் காதுல விழுந்தது முஸ்தபா செத்துட்டான்னு ஊர்க்காரங்க சொன்னதுதான். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. உன்கிட்ட சொன்னது நீ உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு மட்டும்தான். அண்ணனை கொன்னவன் பண்ணி வைக்கிற கல்யாணத்துக்கு சூழ்நிலை காரணமா நீ ஒத்துக்கிட்டேன்னு தயவு செஞ்சு நினைக்காதம்மா. நீ அப்படி நினைக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொன்னேன். நீ நல்லா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நல்ல மனசோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். உனக்கு நல்லது தான் நடக்கும் எப்பவுமே. அப்ப ஷாலினி மேல நீங்க வச்ச ஆசை கனவு எல்லாமே போயிடுச்சு, அப்படிதானே? இல்ல அமித், அப்படி உடனே விட்டுற முடியுமா? நான் அப்படி விட மாட்டேன். நீ வேணா பாரு, இந்த கல்யாணம் நடக்காது. பாஸ்ன்னு இல்ல, யார் நினைச்சாலும் அது நடக்காது. நடக்க விட மாட்டேன். வணக்கம் வணக்கம். என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு மீட்டிங், அதான் லேட் ஆயிடுச்சு. இல்லனாலும் அப்பா இப்படிதான், எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் சொல்லுவாரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல மீட்டிங். எப்ப பார்த்தாலும் கிண்டல். என்ன சுலைமான், கொஞ்சம் வேகமா போ. ஜெகனுங்க, சேகர், வண்டி என்னாச்சு? டிராவல்ஸ்ல சொல்லிருக்கேன், எந்த குறையும் இருக்க கூடாது, அதனாலதான் அடிக்கடி கேட்கறேன். சரி ஓகே. இப்ப சந்தோஷம் தானே? இந்த சந்தோஷம் வாழ்க்கை பூரா இருக்கணும். யாரு ஷாலினி? என்னாச்சு? அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, செக் கேஸ். பினான்ஸ்காரங்களுக்கு ஷாலினி கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. யார் அது? நாளைக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. யாரு ஷாலினி? நானா? ஆஹா, வாடி ஸ்டேஷனுக்கு. மேடம், ஒரு நாள் டைம் கொடுங்க. என் பொண்ணோட வாழ்க்கையில முக்கியமா நடக்க போற ஒரு ஃபங்க்ஷன். இவ்வளவு கூட்டிட்டு போயிடாதீங்க, கால்ல விழுந்து கேக்குறேன். நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். நான் இங்க சொல்றத பாருங்க, கேளுங்க. எங்க டியூட்டியை பண்ண விடாம பண்ணீங்க, பிரசிடென்ட் கூட பார்க்க மாட்டோம். வாடி. கொஞ்சம் இருங்க, சொல்றத கேளுங்க. அது தனியா வேற சொல்லணுமா? அப்புறம் விஷயம் எவ்வளவு பெருசுன்னு பார்த்து தானே பண்ணணும். சரி சரி, என்ன மறந்துடாதீங்க.
சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன? நான் இந்த பொண்ணை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அந்த பொண்ணை அனுப்பி விடுங்க. அத முடிவு பண்ண நீ யாரியா? எம்எல்ஏவா? அப்படி ஒரு எம்எல்ஏ சீட் என்ன தேடி வந்துச்சு. நான் தான் வேணான்னு விட்டுட்டேன். பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே, அதனால யாருக்கு என்ன நடந்துச்சு? உங்களை மாதிரி சில போலீஸ்காரங்களுக்கும் லஞ்சம் வாங்குற சில ஆபீசருங்களுக்கும் தான். மிஸ்டர், மரியாதையா பேசு. இங்க பாருங்க மேடம், காக்கி சட்டை போட்டிருக்கவங்கள பார்த்தாலே எனக்கு அலர்ஜி தான். என்னன்னு தெரியல, உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு எரியுதுங்கிறேன். அதை மாத்தணும்னா ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க மேடம், நீங்க இல்லீகலாலாம் அனுப்ப வேண்டாம். கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது கொடுத்த செக் ஒருவேளை பவுன்ஸ் ஆகலாம். அதுக்கு கேஸ் போட்டு அந்த கேஸுக்கு 2 வாய்தா வாங்கி ஃபைனான்ஸ்காரங்களுக்காக உங்களை மாதிரி போலீஸ்காரங்க வாரண்ட் வாங்குவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு உதவி பண்ணுங்க போதும். குற்றவாளியை கோர்ட்ல ஆஜர் பண்ணுங்க, நாங்க ஜாமீன் வாங்கிக்கிறோம். இந்த ராத்திரிலையா? அதுக்கு எந்த கோர்ட் திறந்து வச்சிருக்காங்க? கோர்ட் வேண்டாங்க, மேஜிஸ்ட்ரேட்டோட வீட்ல ஆஜர்படுத்துங்க போதும். அப்போ உனக்கு லா பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியுமா? தெரிய வந்துச்சு. கொஞ்ச நாளா நான் சட்டத்துக்குள்ள தானே இருந்தேன், சென்ட்ரல் ஜெயில்ல. மேடம், கொலைகேஸ். ஆஹா, அதான் விஷயமா? எவனையாச்சும் கொன்னுட்டேன்றதுக்காக அந்த திமிரை என்கிட்ட காமிக்காத. என்கிட்ட விளையாடுன்னு வை, நான் யாருன்னு உன்கிட்ட காமிக்க வேண்டியது இருக்கும். என்ன எதுவும் செய்ய வச்சிடாதீங்க. முன்னாடி பருவூருங்கிற ஒரு ஊர்ல ஒரு லாட்ஜ்ல தங்கியிருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அப்போ பக்கத்து ரூம்ல இருந்த பசங்க உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க, அது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அந்த பசங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தினது யாருன்னாவது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீங்க எப்படி இருந்தீங்கன்னாவது ஞாபகம் இருக்கா? என் வேட்டியை வச்சுதான் உங்க மானத்தை காப்பாத்தினேன். அன்னைக்கு தேங்க்யூடா மேங்க்யூடான்னு நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. அதுக்கு பதிலா இதை பண்ண சொல்லி கேட்கல. யாரு சொல்லி நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாம இல்ல. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அது நிக்க கூடாது. அது நின்னுச்சுன்னா இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். என்ன அதை நீங்க பார்க்கணுமா? அழாதீங்கம்மா, எதுக்கு அழுகுறீங்க? நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றிப்பா. இது என்னோட கடமைமா. இவ எனக்கும் தங்கச்சி தானே. ஏதோ ஒன்று நல்லதா போச்சு. கல்யாணத்துக்கு பாசை மட்டும்தான் கூப்பிட வேண்டியதா இருந்தது. அவனும் வந்துட்டான். இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்ல, இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். போலீஸ் கூட்டிட்டு போன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க குடும்பத்துக்கு அவசியம் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் அவ்வளோ மோசமான இடமா? போலீஸ் ஸ்டேஷன் போற எல்லாரும் குற்றவாளியா? இதை காரணமா வச்சு அவசரமா நீங்க எடுக்கிற முடிவு நிச்சயமா சரியில்லை. சரி, தப்பெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ அதை கொடு. இந்தாங்க, கரெக்டா 4 லட்சம் இருக்கு, பிடிங்க. இல்ல, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. சொல்றத கேளுங்க. ஹலோ, ஏங்க, பாசி, இனி இப்போ என் தங்கச்சிக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் நடக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பொண்ணு கையை விடாதவன் தான் ஷாலினி கையை பிடிக்கணும். அம்மாவுக்கும் ஷாலினிக்கும் சம்மதம்னா ஜமால் இவன் தான் பையன். சம்மதம். இதுதான் முட்டுக்கோடு கிராமத்துடைய ஸ்கெட்ச். இதோ இங்கேதான் நம்ம ரெசார்ட் கட்ட போறோம். பட் மிஸ்டர் ராஜேந்திரன், இந்த இடத்துல ஒரு காலனி இருக்கே, அதை எப்படி கிளியர் பண்ணுவீங்க? தைரியமா இருங்க சுதாகர் பாய், காலனியை ஒரே நைட்ல கிளியர் பண்ணிடலாம். இதோ இவனும் நம்ம ஆளுங்களே போதும். நம்ம பார்ட்னர்ஷிப்பே உங்களை நம்பித்தாங்கிறத புரிஞ்சுக்கங்க. 70% நாங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம்? இந்த ராஜேந்திரனை எதிர்த்து இந்த முட்டுக்கோட்டில் ஒரு பிரச்சனை கூட வராது. காக்கவும் அடிக்கிறதுக்கான தெய்வமும் அதுவும் நான் தான். வணக்கம் மச்சான். சாரி, டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் வெளியே இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் எதுக்கு போகணும்? அவங்க இங்கே இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஒரு லேடி செக்கை கொடுத்துருந்தேன்ல, அந்த செக்கை கொடுங்க. குடுறா. இது உங்ககிட்ட இருந்து வாங்கின 4 லட்சம் ரூபாய். இந்தாங்க. அப்ப நம்ம 2 பேருக்குள்ள இருக்க கணக்கு தீந்துருச்சு. இன்னும் ஒரு கணக்கு பாக்கி இருக்கு. ஏழை பொம்பளை பிள்ளைய பணைய வைக்கிற மாதிரி செக் வாங்குறல்ல, அது இனிமேல் இந்த முட்டுக்காடு கிராமத்துல நடந்துச்சுன்னா கொன்னுடுவான் இந்த பாஸ். வாங்கடா போலாம்.
ஐ எம் சாரி. நம்ம அந்த டீலை சபரே வாங்க. சார் சார் ப்ளீஸ் சார் சார்